ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து சவரன் 1,640,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 12,580 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் உயர்ந்து 2,60,000 விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடி மையங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சென்னையில் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நேற்று போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் 1180 பேர் மீது எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வரும் செவ்வாய்க்கிழமை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்த வாரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகனமழை கொட்டி தீர்த்தது. தமிழகத்தில் அதிகபட்சமாக குன்னூரில் 26 சென்டிமீட்டர் மழையும், தென்காசி கடனா அணை பகுதியில் 24 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நீலகிரி குன்னூரில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் உழவர் சந்தை பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது. பல்வேறு இடங்களில் மின்கம்பம் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தினை திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார். திருச்சியில் இருந்து மதுரை வரை வைகோ நடைப்பயணம் மேற்கொள்கிறார். நாட்டில் சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதவாத அரசியல் போதை தமிழ்நாட்டிற்குள் நுழைய விடாமல் நாம் செயல்பட வேண்டும் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். போதைப் பொருள் பழக்கத்தை இளைஞர்கள் கைவிட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருட்களை ஒழிப்பது சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனின் வீட்டை முற்றுகையிட முயன்ற தூய்மை பணியாளர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தூய்மை பணியாளர்கள் காவலர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. சென்னை மத்திய கைலாஷ் மேம்பால பணிகள் 95% நிறைவடைந்த நிலையில் பொங்கலுக்கு திறக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. 60 கோடி ரூபாயில் 650 மீட்டர் நீளத்திற்கு மத்திய கைலாஷில் புதிய மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுச்சேரியைச் சேர்ந்த 11 மீனவர்கள் துப்பாக்கி முனையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். எல்லை தாண்டியதாக கூறி மீனவர்களின் படகையும் சிறைப்பிடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசன விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விநாயகர், முருகர், நடராஜர், சிவகாம சுந்தரி, சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் வீதி உலா வந்து தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபட்டனர். ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை அறிவிப்பார் என அமைச்சர்கள் குழுவுடனான ஆலோசனைக்கு பின் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டமே தங்களது பிரதான கோரிக்கை என்றும் உறுதிபட கூறியுள்ளனர். டெல்லியில் நாளுக்கு நாள் மோசமடையும் காற்றின் தரம்.
மிக மோசம் என்ற பிரிவில் காற்றின் தர குறியீடு 348 பதிவாகியுள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. வடமாநிலங்களில் நிலவும் மூடுபனியால் டெல்லியில் 118 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. வட இந்திய ரயில்வேயின் டெல்லி மண்டலத்தில் சுமார் 50 ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மாசடைந்த குடிநீரை குடித்து பலியானோரின் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. மருத்துவமனையில் 149 பேருக்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உலகின் முதல் சிவாலயம் என போற்றப்படும் ராமநாதபுரம் உத்தரகோச மங்கை மங்களநாதர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பச்சை மரகத நடராஜர் மேனியில் சாத்தப்பட்ட சந்தன காப்பு களையப்பட்டு 32 வகையான பொருட்களால் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் பள்ளத்தாக்கில் பனிப்பொழிவு. வெண்போர்வை போர்த்தியதை போல் காட்சியளிக்கும் மலைகளின் ரம்யமான காட்சிகள் வெளியாகின. கடந்த மாதம் 23ஆம் தேதி வான்கூவர் டெல்லி ஏர் இந்தியா விமானம் தாமதமான விவகாரம். விமானத்தில் இருந்து கடைசி நேரத்தில் கீழே இறங்கிய விமானியின் மனநிலையை கனடா அதிகாரிகள் சந்தேகிக்கும் நிலையில் விமானத்தை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மதுபான விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. ஈரானில் பொருளாதார நிலையற்ற தன்மையை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் வெடித்த வன்முறையில் 7 பேர் உயிரிழப்பு. கையில் துப்பாக்கியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் போலீசாரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பரபரப்பு. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் உஸ்மான் கவாஜா அறிவித்துள்ளார். ஆஷஸ் தொடரில் நாளை மறுதினம் சிட்னியில் தொடங்கும் கடைசி டெஸ்ட் போட்டியே சர்வதேச கிரிக்கெட்டில் தனது கடைசி போட்டி என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.